ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பிசிக்ஸை பொறுத்தவரை டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம டயக்ராம் வச்சு தான் கான்செப்ட் எழுத போறோம். அப்படி இருக்கும்போது நீங்க டயக்ராம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மாற்றி போடாம கரெக்டாக போட்டிங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், கான்செப்டை நம்ம கரெக்டாக எழுத முடியும். சரிங்களா? அப்போ டயக்ராம் நம்ம கம்பேர் பண்ணி இன்னைக்கு 3 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய 5 மார்க் வந்து ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? இந்த 5 மார்க்குக்கு எப்படி அந்த செட்டப் வந்து டயக்ராம் செட்டப் இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுது கேத்தோடு. ஓகேவா? கேத்தோடு நெகட்டிவ் சார்ஜ் போட்டிருக்கு இல்லையா? கேத்தோடு, ஆனோடு, அதுக்கப்புறம் சார்ஜ்டு பிளேட்டு. ஓகேவா? 2 சார்ஜ்டு பிளேட்டு, அதுக்கப்புறம் ஒரு மேக்னெட்டு, அதுக்கப்புறம் சல்ஃபைடு கோட்டிங், ஜிங்க் சல்ஃபைடு கோட்டிங் போட்டிருக்கணும். சரிங்களா? இதுதான் நமக்கு இந்த செட்டப். ஓகேவா? அப்போ ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பார்ட்ஸ்லாம் ஞாபகம் வரணும் பார்த்துக்கோங்க. கேத்தோடு, ஆனோடு, 2 எலக்ட்ரிக் பிளேட்டு, ஒரு மேக்னெட்டு, ஜிங்க் சல்ஃபைட் கோட்டிங். ஓகேவா? இந்த கொஸ்டினை பற்றியே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஆல்ரெடி நடத்திட்டேன், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு. அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒன் டைம் அப்படியே ஷார்ட்டாக சொல்லி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த கேத்தோட் இருக்குல்ல, நெகட்டிவ் சார்ஜ், கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான் வந்து ஒரு பீமா வந்து அந்த ப்ளூ கலரில் பாருங்கள், பீமா எலக்ட்ரான் வந்து பீமா வந்து ஒரு ஆனோட்டில் படுது. இந்த ஆனோட்லேருந்து இந்த ஆனோட் என்ன ஆகுது, எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆனோட் அட்ராக்ட் பண்ணி அதை வந்து பேரல் பிளேட் வழியாக எலக்ட்ரான் அனுப்புது. எலக்ட்ரான் வந்து போய் டேரெக்டாக போய் இந்த பி பாயிண்ட்டை ரீச் ஆனதும் ஒரு பிரைட் ஸ்பாட் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரல் பிளேட்டும் ஒரு மேக்னெட்டும் வச்சுருக்கிறதுனால நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரல் பிளேட்லேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலையும் அந்த மேக்னெட்லேருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலையும் என்ன ஆகுனா, இந்த எலக்ட்ரான் வந்து டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம டார்கெட்டை ரீச் பண்ண வைக்கிறோம். அவ்வளோதான். டார்கெட் ரீச் பண்ணதும் ஒரு பிரைட் ஸ்பாட் ஏன் வருதுன்னா, அங்கே அந்த வயலட் கலரில் கொடுத்துருக்காங்களே, அது வந்து கோட்டிங், ஜிங்க் சல்ஃபைட் கோட்டிங். அதனால தான் வந்து பிரைட் ஸ்பாட் வருது. கடைசியாக இருக்கிறது வந்து ஃப்ளூரசன்ஸ் ஸ்க்ரீனு, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னாலே நமக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு ஹை டென்ஷன் பேட்டரி, லோ டென்ஷன் பேட்டரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு, எலக்ட்ரான் கன்னு, அதுக்கப்புறம் நைக்கல் கிறிஸ்டல் முக்கியமானது, அதுக்கப்புறம் டிடெக்டர். ஓகேவா? டிடெக்டர் இதுதான் வந்து முக்கியமான பார்ட்ஸ். என்னென்ன பார்ட்ஸு? ஃபர்ஸ்ட் ஒன் ஹை டென்ஷன், லோ டென்ஷன் பேட்டரி, அதுக்கப்புறம் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு, எலக்ட்ரான் கன்னு, நிக்கல் கிறிஸ்டலு, டிடெக்டர், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் டிடெக்டர். ஓகேவா? டிடெக்டர் இதெல்லாம் தான் முக்கியமானது. ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம இந்த செட்டப்பை கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து லோ டென்ஷன் பேட்டரி இருக்கு இல்லையா? லோ டென்ஷன் பேட்டரி ஆன் பண்ணதும் ஃபிலமெண்ட் ஹீட் ஆகுது. ஃபிலமெண்ட் ஹீட் ஆனதும் அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எமிட் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஓகேவா? நிக்கல் கிறிஸ்டல் ரீச் ஆகுது. நிக்கல் கிறிஸ்டல் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஹை டென்ஷன் பேட்டரியிலேருந்து ஒரு சிலிண்டரை வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஹை டென்ஷன் பேட்டரியிலேருந்து ஒரு சிலிண்டரை வந்து இடையில கனெக்ட் பண்ணுறோம். சிலிண்டர் டயக்ராமில் கொடுக்கல, உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சிலிண்டர் எதுக்காக கனெக்ட் பண்ணுறோன்னா, இந்த ஃபிலமெண்ட்டுக்கும் சிலிண்டருக்கும் இடையில எலக்ட்ரானை ஆக்சிலரேஷன் பண்ணுறதுக்காக, அதாவது அதிவேகமாக எலக்ட்ரான்ஸை வந்து நிக்கல் கிறிஸ்டலுக்கு கொண்டு வரதுக்காக. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அதிவேகமாக எலக்ட்ரான்ஸ் நம்ம கொண்டு வரதுக்காக சிலிண்டரை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுறோம், நிக்கல் கிறிஸ்டலுக்கு நம்ம எலக்ட்ரான் பீமை கொண்டு வரோம். இந்த எலக்ட்ரான் வந்து நிக்கல் கிறிஸ்டல் மேலே பட்டதும் என்ன ஆகுதுன்னா, ஸ்கேட்டர் ஆகுது. அங்கங்கே என்ன பண்ணுது, தெளிக்குது. ஓகேவா? பட்டு தெளிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அங்கங்கே என்ன ஆகுது, ஸ்கேட்டர் ஆகுது. அப்படி ஸ்கேட்டர் ஆகக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணும், அதோட இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக எலக்ட்ரான் டிடெக்டர் வச்சு ஒவ்வொரு ஆங்கிள்லையும், ஓகேவா, எல்லா ஆங்கிள்லையும் பாருங்கள், அந்த வருது பாருங்கள், டயக்ராமில் வருது பாருங்கள், எல்லா ஆங்கிள்லையும் என்ன ஆகுதுன்னா இது ஸ்கேட்டர் ஆகுது பீம். அதை எல்லா ஆங்கிள்லையும் ஒவ்வொரு கோணம், ஒரு ஆங்கிள் இருக்கும் இல்லையா, எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிடெக்டர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இதோட இன்டென்சிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஒவ்வொரு ஆங்கிள்லையும் நம்ம இந்த டிடெக்டரை கொண்டு வந்து அதோடைய இன்டென்சிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுதான் இந்த டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய செட்டப். ஓகேவா? இந்த வீடியோ நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட நடத்தி வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்றதே முக்கியமான பார்ட்ஸ் வந்து எலக்ட்ரான் கன்னு, ஆனோடு, கண்டென்சர் லென்ஸு, ஸ்பெசிமன், ஓகேவா, ஆப்ஜெக்டிவ் லென்ஸு, அடுத்தது இன்டர்மீடியேட் லென்ஸு, ப்ரொஜெக்டர் லென்ஸு, ஃப்ளூரசன்ஸ் ஸ்க்ரீனு. ஓகேவா? என்னென்ன லென்ஸ்? 3 லென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னாலே 3 லென்ஸு, கண்டென்சர், ஆப்ஜெக்டிவ், ப்ரொஜெக்டர். ஓகேவா? இதுக்கு இடையில இன்டர்மீடியேட் லென்ஸ். ஓகேவா? கண்டென்சர் லென்ஸு, ஆப்ஜெக்டிவ் லென்ஸு, ப்ரொஜெக்டரு, இன்டர்மீடியேட் லென்ஸு. ஆப்ஜெக்டிவ்க்கும் ப்ரொஜெக்டருக்கு இடையில இருக்கிறதுனால இன்டர்மீடியேட் லென்ஸ். அது ஸ்பெசிமன். நம்ம ஸ்பெசிமன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதே மாதிரி ஆனோடு, எலக்ட்ரான் கன்னு, அடுத்தது கடைசியாக நமக்கு ஃப்ளூரசன்ஸ் ஸ்க்ரீனு. இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான பார்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இதை நான் நடத்தி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க, லிங்க் கொடுக்குறேன். இப்போ நான் ஷார்ட்டாக ஒரு ரிவிஷன் மாதிரி சொல்லிடுறேன்.
எலக்ட்ரான் கன்லேருந்து எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா ஆனோட ரீச் ஆகுது. ஆனோட ரீச் ஆனதும் என்ன ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரான் பீம் வந்து கண்டென்சர் லென்ஸுக்கு தொகுத்து வழங்குது. ஆனோடு வந்து கண்டென்சர் லென்ஸுக்கு எலக்ட்ரான் பீமை தொகுத்து வழங்குது. ஸோ எல்லாத்தையும் கண்டென்சர் லென்ஸுக்கு எலக்ட்ரான் பீம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது. கண்டென்சர் லென்ஸ் என்ன ஆகுதுன்னா எல்லா எலக்ட்ரான் பீமையும் ஸ்பெசிமன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகேவா, ஸ்பெசிமனுக்கு கொண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஸ்பெசிமன் அப்படின்றது நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறோமோ அதுதான் ஸ்பெசிமன். ஓகேவா, அந்த ஸ்பெசிமன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுது. அப்போது ஸ்பெசிமன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டர்ஃப்ளை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பெசிமன் அப்படின்றத பட்டர்ஃப்ளை, அந்த பட்டர்ஃப்ளை தான் நம்ம பெருசாக காட்ட வேண்டிய ஒரு இமேஜ். இப்போ பட்டர்ஃப்ளை ஸ்பெசிமன்ற இடத்துல நம்ம பட்டர்ஃப்ளை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளையோட இமேஜை இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் பெருசாக வந்து ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் இமேஜாக வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் அது காட்டும். ஓகேவா, அதாவது ஒரிஜினல் இமேஜை விட ஒரு 40 டைம்ஸ் பெருசாக ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் காட்டும். அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை இமேஜையே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து அந்த பட்டர்ஃப்ளை இமேஜை வந்து மேக்னிஃபிகேஷன் பண்ணிச்சு இல்லையா. மேக்னிஃபிகேஷன்னா அந்த இமேஜை பெருசாக காட்டுறது தான் மேக்னிஃபிகேஷன் பண்ணிச்சு இல்லையா ஆப்ஜெக்டிவ் லென்ஸு. அது மேக்னிஃபிகேஷன் பண்ண அந்த இமேஜை திரும்பி ப்ரொஜெக்டர் லென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேக்னிஃபிகேஷன் பண்ணி காட்டும். சரியா, கடைசியில் ப்ரொஜெக்டர் லென்ஸில் மேக்னிஃபிகேஷன் ஆச்சு இல்லையா, பெரிய இமேஜாக மேக்னிஃபிகேஷன் கிடச்சிது இல்லையா. ஸோ அந்த இமேஜ் வந்து ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில் வந்து விழுந்து நமக்கு ஸ்க்ரீனில் வந்து தெரியுது. ஓகேவா, அந்த இமேஜ் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அந்த பட்டர்ஃப்ளை இமேஜை ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அதாவது நம்ம ஒரிஜினல் பட்டர்ஃப்ளைவை 2 lakhs டைம் பெருசாக்கினா எவ்வளோ பெருசாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு இமேஜை இந்த ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறது மூலமா எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, அண்டு வந்து நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு கெரியர் கைடன்ஸுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.